தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஏசாயா 55:1-2 வருஷம் கொஞ்சம் வாசிங்களேன். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். பார்த்தீங்களா? வந்து பானம் பண்ணுங்கள், விலையும் இன்றி. ஆக எந்த விதமான விலை இல்லாமல நீங்க வந்து நான் கொடுக்கிற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்க அழைக்கிறார் இருப்பார். இந்த அழைப்பை ஏன் கொடுக்கிறாருன்னா, வாருங்கள் அப்படின்னா ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவர்கள் பசியை ஆற்றுகிறார். அவரிடத்தில் வந்து அவர் கொடுக்கிறதை பெற்றுக்கொள்வதற்கு, பானம் பண்ணுகிறவர்களுக்கு தாகத்தை தீர்க்கிறார். பசியை தாகத்தை தீர்க்கிறேன் வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறார். இதில் என்ன விஷயம்னா, நிறைய பசி இருக்குது, தாகம் இருக்குது உலகத்தில். ஒவ்வொருத்தரும் ஒரு பசி தாகம் இருக்குது. நான் வெளிநாட்டுக்கு போகணுன்றதும், நான் அவ்வளோ படித்து இப்படி ஆகணுன்றதும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாங்கணுங்கிறதும் இந்த பசி தாகத்தை சொல்லலை. ஆவிக்குரிய பசி தாகம். இன்னும் ஆவிக்குரிய பசி தாகம்னு கேட்டிங்கன்னா, ஐயோ நான் ஆண்டவருக்காக வாழணுமே, ஆண்டவரை பிரியப்படுத்துவது போல வாழணுமே, நான் ஒரு ஜபவரனா இருக்கணுமே, நான் பரிசுத்தமா வாழணுமே, எப்படியாயிலும் நித்திய ஜீவன் அடையணுமே, எதையாயிலும் ஆண்டவருக்கு சாதிக்கணும் என்று ஒரு ஆவிக்குரிய துக்கம் இருக்குது. பார்த்தீங்களா? அந்த பசி தான் சொல்றாருங்க ஆண்டவருங்க, இல்லையா? இதை கேட்கிற அருமையாக கத்திரவில்லை. நீங்க பல வருஷம் நீங்க கிறிஸ்துவலா இருக்கலாம், இந்த தாகம் பசி இருக்குதா உங்களுக்கு? ஆண்டவர் குறித்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், இதுல பசி தாகம் இருக்கணும். லௌகிக துக்கம் அல்ல, ஆவிக்குரிய துக்கம் இருக்க வேண்டும். ஆகவே ஜபத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, ஆண்டவரை பிரியப்படுத்துவதை குறித்து, ஆண்டவருக்காக வாழணும், எதையாக செய்ய வேண்டும் என்கிற பசி தாகம், ஆண்டவருக்குரிய காரியங்களில் தாகமா இருக்கணும். அப்படி தாகமா இருக்கிற ஜனத்தை தான் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று அப்படி பசியோடு தாகமா இருக்கவங்க தான் அழைக்கிறார். அதுக்கு தாங்க இந்த அழைப்பு கொடுக்கிறார். இப்போ இந்த நிகழ்ச்சி மூலம் கேட்கிற பார்க்க உங்களுக்கு அந்த அழைப்பு தான். யாருக்கும் என்னன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள நிச்சயமாக ஒரு தாகம் பசி ஆண்டவருக்காக இருக்கும். அப்படிப்பட்ட அழைக்கிறார். வாருங்கள், நிச்சயமாய் உங்கள் தாகத்தை பசியை தீர்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ திட்ட நோக்கம் நிறைவேறும். உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும். உங்கள் வெட்கம் அவமானம் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற பண்ண வர அந்த அதிசயத்தை கர்த்தர் செய்வார். உங்களுக்கு நல்ல சமாதானத்தை தைரியத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.